திறனற்ற முதல்வர் ஒரு சாரி கேட்கறதுக்கு மட்டும் தான் பண்றாரு. ஆமா, கட்டாயம். ஒரு உயிரை பறிச்சுட்டு சாரி கேட்கறதுக்கு முதல்வர் வேணாம்ல. ஒரு உயிரை காக்கிறதுக்கு தான் முதல்வர் வேணும். ஒரு உயிர் அப்பாவித்தனமா ஒரு விசாரணை என்ற பேர்ல காவல்துறையில போயிட்டு ஒருத்தர் விசாரிக்கிற முறை இதுதானா? இதுவே ஒரு பணக்காரன், ஒரு தொழிலதிபர் அல்லது ஒரு அரசியல்வாதி இல்ல அவங்க அமைச்சருடைய மகன் இவெல்லாம் அடிச்சு கொள்ற மாதிரி தான் விசாரிப்பாங்களா? இவங்க அப்படி விசாரிக்க மாட்டாங்கல்ல. இவன் வந்து ஏழை எளிய மக்கள், பொருளாதார பின்னணி கிடையாது, வஞ்சிக்கப்பட்டவன், கேட்க நாதியாற்றவன் அடிச்சு நீ கொல்ற பணக்காரனா இருந்தா கொன்றுவியா நீ? இதுக்கு நீதி விசாரணை கூட சொகுசாதான் நீ பண்ணுவ பணக்காரனா இருந்தா. ஏழை எளிய மக்கள் கேட்க நாதியாற்றவன் இவெல்லாம் நீதிமன்ற படிக்கட்டு ஏறி நியாயத்தை பெற முடியாது, அதனால நம்ம அடிச்சு கொல்லுவோம் அப்படின்னு கேட்க நாதியாற்று போய் கிடக்கிறதுனால நீ கொல்ற. இதுவே கேட்க திறனி உள்ளவன், நீதிமன்றத்துல வழக்கு போடுறவன், பொருளாதார ரீதியா உயர்ந்து இருக்குவன், தொழிலதிபர் மகன் தொற்றுவனே தொட முடியாது. ஏன்னாக்கா இந்த இடத்த பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு கேட்க நாதி இல்ல, அதனால நீ கொல்ற. விசாரணை என்பது அடிச்சு உயிரை பறிக்கிறது தான் விசாரணை இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. விசாரணை என்பது பல வகைகள் இருக்கு. அடிக்கிறதுனாலே ஒருத்தன் உண்மை சொல்றான்றது அர்த்தம் கிடையாது. அவனை வந்துட்டு விசாரணை வந்துட்டு ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. அதுல என்ன வகை இருக்கோ அதை வந்துட்டு நீங்க காவல்துறை மூலமா